வால் ஃபுல்லாக சாக்லேட்ஸ். நீ ஷூலேஸ் கட்டி விடுறியா? It's beyond like the proportion, right? Yeah. ஓ, இங்கேருந்து நம்ம லாஸ் வேகாஸ் ஸ்ட்ரிப் வியூ பார்க்கலாம் போல். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ட்ராவல் சீரீஸில் நம்ம லாஸ் வேகாஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் லாஸ் வேகாஸ்லேயே ஒரு ஸ்வீட்டஸ்ட் பிளேஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ் வேகாஸோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த எபிசோடுக்கு வருவோம். அப்படி என்னப்பா ஒரு ஸ்வீட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சாக்லேட்டும் க்ரியேட்டிவிட்டியும் ஒன்றா சேர்ந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இது லாஸ் வேகாஸில் இருக்க M&M சாக்லேட் வேர்ல்டு. M&Mன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வளர்ந்த கேட்பரிஸ் ஜெம்ஸ் தான். ஏன் ஜெம்ஸுக்கே இது அப்பான்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா M&M தீமில் உருவாக்கியிருக்காங்க. ஒரு லெவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். M&M பற்றி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியை நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே பேசிக்கிட்டு கிட்ட வந்துட்டோம் நம்ம. ரெடியா M&M ஷாப்குள்ளே போகிறதுக்கு? ஹியூஜ் M&M இங்கே பாரு. ஆமாண்டா, ரெட்டு. அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குட்டி இன்னோவேஷன். அந்த M&M ரேப்பர்ஸ் எல்லாம் பிரித்து அது உள்ளே இருக்க கேண்டீஸ் கொட்டுற மாதிரி அமைச்சிருந்தாங்க. M&Mனாலே நம்ம கண்ணுக்கு தென்படுறது கலர்ஸ் தான். அந்த வகையில் வாசல்லே வந்து மங்களகரமாக 2 M&M மேஸ்காட் பொம்மைகள் அமைச்சிருந்தாங்க, ரெட் அண்ட் எல்லோ கலர்ஸில். உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா M&M மர்க்கண்டைஸ் தான். சாக்லேட்ஸ், டிஷர்ட்ஸ், காஃபி மக்ஸ், பிளாங்கெட்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் M&M பிரிண்ட்ஸ் தான். M&M திரும்ப பரவாயில்ல, ஹாரி பாட்டரை கம்பேர் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. சாய் சாதாரணமாக சாக்லேட்டே விட மாட்டான். இங்கே சாக்லேட்டே விதவிதமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சாக்லேட் வால் ஏதோ இருக்காமே, போய் பார்க்கலாமா? ஆமாம் ஆமாம், அது என்னது? எக்கு. M&M எக்கு. ப்ரைமரி கலர்ஸ் ஆஃப் M&M அங்கே வச்சுருக்காங்க. ரெட், எல்லோ, அப்புறம் மிஸ்டர் பீனா, சாரி மிஸ்டர் ப்ரௌன், அதுக்கப்புறம் க்ரீன், ப்ளூ, இங்கே ஆரஞ்ச், பர்பிள் கூட இருக்குது இங்கே. சரி, இவ்வளோ கலர்ஸை பார்த்து எங்களுக்கு என்ன ஃபேவரட் கலர், அதில் எது டாப் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். சரி சண்டை போடாதீங்க ஏட்டையா அப்படின்ட்டு திரும்ப போயிட்டு ஏதாவது ஒரு மர்க்கண்டைஸ் வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். எங்கே சுற்றி பார்த்தாலும் அதே கப்பு, டிஷர்ட் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் வித்தியாசமாக ஒன்று தென்பட்டுச்சு. இது என்ன பர்ஸ்லாம் கூடவா? ஓ, எல்லாம் அந்த பேப்பர் வச்சு பண்ணிருக்காங்க. வெள்ள அந்த சாக்லேட் கவர் இருக்கும்ல, அது வச்சு பண்ணிருக்காங்க. இந்த சாக்லேட் ராப்பர்ஸ்லேயே செஞ்ச குட்டி பர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. M&M கவர்ஸ் வச்சே பண்ண ஒரு ஹேண்ட்பேக் இங்கே இருக்கு. மாதிரி எல்லாமே எவ்வளோ மர்க்கண்டைஸில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்கயா. எனக்கு சாக்லேட் வாழை பார்க்கணுன்னு ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்குது. என்ன இதுன்னு? வாட் இஸ் திஸ்? இந்த சாக்லேட் கவர் ஸோ இதுதான் எடுத்துருக்கோம். இதோட விலை வந்து எவ்வளோ? $13. ஓகே, சரி, அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். சரி, நான் எக்ஸ்ட்ராவா பில் போடுறேன். சாய், கெட் பேக். என்ன பண்ணுற? அது மாதிரி போஸா? அது வேற டைப்பாக இருக்கேடா. நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் M&M பற்றி ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் அப்படின்னு. முடிஞ்ச அளவு அதை டக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த M&M வந்து அமெரிக்காவில் உருவாச்சு. ஸோ இது உருவானதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஸோ 1940s World War II பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்து சாக்லேட் ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருந்துச்சு. சாக்லேட்டோட தன்மை என்ன, ஹீட்டுக்கு வந்து அப்படியே உருகிடும். இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஃபாரஸ்ட் மார்ஷ் சீனியர் அப்படின்றவர் வந்து இந்த சாக்லேட்டை அப்படியே ஒரு கேண்டி ஷெல்ல நம்ம கோட் பண்ணி கொடுத்துடலான்ற ஃபார்முலாவை அவர் உருவாக்குனாரு. ஸோ ஜெம்ஸாக இருக்கட்டும், இந்த M&M இருக்கட்டும், இந்த வெளில பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி ஷெல் இருக்கும். அது அப்படியே வாயில போட்டு கடிச்சா உள்ள இருக்க சாக்லேட் வரும். அந்த சாக்லேட் உருக விடாம தடுக்கிறதுக்கு தான் அந்த வெளியே இருக்க கேண்டி ஷெல். ஸோ 1940s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா M&M வந்து இங்கே யூஎஸ்ல பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஆடே போட்டிருந்தாங்க, மெல்ஸ் இன் யோர் மவுத் நாட் இன் யோர் ஹேண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க இதோட குட்டி ஹிஸ்ட்ரி. இப்படி நம்ம பேசிக்கிட்டே இந்த ஸ்டோரோட ஹைலைட்டிங் ஃபேக்டருக்கு வந்துட்டோம். சாக்லேட் வால் இருக்கு பேர். அந்த டிஸ்பென்சரில் வந்து ஃபுல்லாக வச்சிருக்காங்க M&M கலர்ஸா. பாத்தியா? இந்த சாக்லேட் வாலில் எவ்வளோ வெரைட்டிஸ், ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ். வாங்க போய் ஒரு பொடி பிடிச்சிடலாம். வால் ஃபுல்லாக சாக்லேட்ஸ். நீ ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எனக்கு என்ன வேணுமோ கலர்ஸ் எடுத்துக்கலாம். கலர் மிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அங்கே போய் யூ கேன் ஆக்சுவலி கிரியேட் யுவர் ஓன் மிக்ஸ். நாங்கள் வந்து ஒரு லார்ஜ் கப் எடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா $21. வாங்க சும்மா ஃப்ளேவர்ஸை மிக்ஸ் பண்ணி அடிப்போம். எது ராசியான கலர்? மங்களகரமாக ரெட்லேருந்து ஆரம்பிக்கலாமா?
ரெண்டு மங்களகரமா. நிறைய ஆப்ஷன் கொடுத்தாலே என்ன பிரச்சனைனா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரில. விதவிதமான கலர்ஸ், நிறைய ஃப்ளேவர்ஸில் இந்த சாக்லேட் வால் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்ம வீடியோட ஹைலைட்டிங் ஃபேக்டரே இந்த சாக்லேட் வால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலாக இதை பார்த்த ஆர்வத்தில் இங்கே எத்தனை டியூப்ஸ் வச்சுருந்தாங்கன்னு நான் கவுண்ட் பண்ண மறந்துட்டேன். இதில் இருக்க ஃப்ளேவர்ஸை நம்ம பார்க்கணும். மில்க் சாக்லேட், பீனட், ஆல்மண்ட், கேரமல், மின்ட், அதுக்கப்புறம் காஃபி நட் கூட வந்து இவங்க வச்சுருக்காங்க. மாதிரி ஒரு ஃப்ளேவர் கூட விடல. எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஸ்டாண்டர்ட் ஃப்ளேவர்ஸ்லேருந்து மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர் எது அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சாக்லேட்டோட இந்த ஹேண்டில் புல் பண்ணி விளையாடுறது இன்னும் ஃபன்னாக இருந்துச்சு. எக்ஸசிவாக எடுத்தோம்னா அப்படியே கீழே இந்த கலெக்டரில் கொட்டி விட்டுடலாம், அவ்வளோதான். சாக்லேட் மழையாக இருக்குல்ல. கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் வந்து ரொம்ப க்ரௌடட் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த கிட்ஸ் பட்டாலுமே வந்து இங்கே தான் இருந்தது. இது வசதியா இருக்குல்ல. இது ப்ளூ ப்ளூ சாய் ப்ளூ கொஞ்சம் ப்ளூ ஓகே யா ப்ளூ ப்ளூ கொஞ்சமா பண்ணு ரொம்ப கொஞ்சமா இன்னும் 50 போதும். அவனே கொஞ்சம் டியூன் ஆயிட்டான்ல. இது வேணுமா? ஓகே அதே மாதிரி கொஞ்சமா. ஓகே கொஞ்சமா இது அப்படின்ட்டு போதுமா? ஓகே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க பசங்க. ஆக்சுவலாக எங்கள் கையை வச்சாங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்துடும். இது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது வேணும், நீ கையை வச்சோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். எக்ஸஸ் ஆனது எல்லாம் வந்து நேராக இங்கே ஒரு கலெக்டர் வச்சுருக்காங்க, அதில் போய் வந்துருக்கு. பரவாயில்ல, பசங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வேற என்ன க்ரீன்லாம் இருக்குடா. க்ரீன் கொஞ்சம் எடுத்து விடுங்க. இந்த அக்வாய்டு ரெயின்போ கலரா? ரெயின்போ கலர் குட்டி கொஞ்சமாக எடு. நிறைய எடுத்துட்டு அப்படியே கட்டிடுங்க, அவ்வளோதான். ஓகே கம் லெட்ஸ் டு க்ளீன். இது ஒரு கேமாக கண்டுபிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க நீங்கள் அதிகமாக எடுத்து. போதும். நெக்ஸ்ட் இது எல்லோ மை ஃபேவரட் எல்லோ. போடு ஓ கொட்ரா எவ்வளோடா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த கப்பு? நான் அவங்க இதை வச்சது கூட பாராட்டல, ஆனால் இதை வச்சதை நான் பாராட்டுறேன். ஏன்னா அதிகமாக கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சு ஒரு கேரமல் எடுங்க. கேரமல் அதுக்கப்புறம் கோல்டு ரெண்டுமே எடுத்துக்கலாம். அதுக்கு விடு என்னல பண்ற அளவு மீறி வந்துடுச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு. இங்கே வந்து நிறைய செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுது. பீனட், மில்க், அதுக்கப்புறமா வந்து அங்கே கலர் மிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் மெயினாக போனது வந்து கலர் மிக்ஸஸ், மில்க், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இந்த கப்பு நாங்கள் எடுத்தது. ஸோ இந்த கப்பு எவ்வளோ ஆச்சு? ஆக்சுவலாக வெயிட் போட்டேன். 1.5 LB இருக்குது. 1.5 LB வந்து $21. அதுவே அந்த ஜிப்லாகில் வந்து ½ LB $10. ஓ ½ LB 30. ஓகே பயங்கர கூட்டம். இங்கே எவ்வளோ 20 நிமிஷம் ஓடிடுச்சு இங்கே. டெய் என்ன பண்ணுற? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு இப்போ தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக 3 ஸ்டோரிஸ். 3 ஃப்ளோர் இல்லையா, 4 ஃப்ளோர் இருக்கான். அதான் 4வது ஃப்ளோர் மேலே. நானும் 3 தான் நினச்சேன். என்ன சாய் பண்ணுற? ஓகேவா நம்ம இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். $21 இது. ஹாய் குட், how are you? You go just this? Yeah. All right, yeah, I'll go for it. Sure. So இது எடுத்தா இந்த blanket வந்து $7 இருக்கும். ஸோ அதை வாங்குவோம். So your whole total is going to be $29.58. Okay. It's beyond like the proportion, right? Yeah. It's a lot, and then later on, I feel like it's going to get really busy. It gets so cramped in the store that it's hard to like even move around. Right. So right now is actually a pretty good time because you still have space. Okay. Yeah, I see. It's 11, and then it's already full in the second floor. Yeah. Is it usually more kids? There's usually more. Later on, it's going to be more. All right. Awesome. Nice to see you. Bye. Bye. Take care. Some every day. இது ஆளாளுக்கு புச்ச கலர் சொன்னீங்கல்ல. Doing good. Nice, lah. Mama, mama. யூஸ்வலாக கடையில் அவங்க டேஸ்ட் இல்லை. ஆமாம், இங்கே பண்ணியிருக்காங்க போல. ஒன்று ஒரு டேஸ்ட் இல்லை நம்ம எடுத்து ஃப்ளேவர். எனக்கு ஏதோ காஃபி டேஸ்ட் வருது. ஷூலேஸ் கட்டி விடுறியா? That's a giant shoe. போகலாம்.
இல்லை ஒரு ஷாப்பிங்கை போட்டோம். இந்த பிளாங்கெட் $7, அதுக்கப்புறம் அது $21 அந்த ஜார். இப்போதான் ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாப்பிட்டேன், செம்மையாக இருக்கும். இது ரெகுலராக ஸ்டோரில் வாங்குற M&M வர கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. ஏய் இந்த பிளாங்கெட் அப்பா எடுத்துக்க போகிறேன்டா. தட்ஸ் மைன். நான் எடுத்துக்க போகிறேன் அந்த பிளாங்கெட்டை. ஓ இங்கேருந்து நம்ம லாஸ் வேகாஸ் ஸ்ட்ரிப் வியூ பார்க்கலாம் போல். இதுதான் நம்ம கீழேருந்து பார்த்தோம். இப்போ 4th ஃப்ளோரில் இருக்கோம். சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க கீழே. ஏய் சானிக் டா, அங்கே பேர் கீழே பேர் சானிக்கு. அவன் நிஜ சானிக் இல்லைடா, டூப்டா. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஃப்ளோர்ஸ் ஒரே சாக்லேட் திருவிழாவாக இருந்துச்சு. 4th ஃப்ளோரில் இந்த நாஸ்கார் கார் இருந்தது. அங்கே ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான் இந்த ஜேர்னி கிட்டத்தட்ட முடிச்சுக்கிட்டோம். டைம் போனதே தெரில. நீங்கள் ஒரு வேளை சாக்லேட் லவர்ஸாக இருந்தீங்கனாலோ இல்லைனா கிட்ஸோட லாஸ் வேகாஸ் விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோர் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது அப்படியே லாஸ் வேகாஸ் ஸ்ட்ரிப்லேயே இருக்குது. நியூயார்க் ஹோட்டலுக்கு ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓவராலாக இது ஒரு பிளடி ஸ்வீட் அனுபவமாக இருந்துச்சு. எங்களோட லாஸ் வேகாஸ் பயணங்கள் தொடரும். அடுத்த எபிசோடில் லாஸ் வேகாஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், டேக் இட் ஈஸி, பாய்.